Cadillac, high heel boots, and a sexy body full of tats. Baby's back, ain't no shame, baby came here to play. I feel like an addict 'cause she's sex, drugs, cocaine. விஜயின் வாரிசு படம் கடந்த ஜனவரி 11ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. அஜித்துக்கு போட்டியாக வெளியான வாரிசு துணிவு படத்தை விட சுமாரான விமர்சனங்களையே பெற்று வருகிறது. இதனால் விஜய் ரசிகர்கள் கவலை அடைந்துள்ளனர். இதனையடுத்து விஜயின் அடுத்த படத்திற்காக வெறித்தனமாக காத்திருக்கின்றனர் ரசிகர்கள். வாரிசு படத்தை தொடர்ந்து விஜயின் 67வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கவுள்ளார். விக்ரம் படத்தினை தொடர்ந்து 2வது முறையாக விஜயை இயக்கவுள்ளார் லோகேஷ் கனகராஜ். மாஸ்டர் படத்தின் வெற்றிக்கு பிறகு தளபதி 67 இந்த கூட்டணி மீண்டும் இணைந்துள்ளது. மாஸ்டர் படம் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் சாதனை படைத்தாலும் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெறவில்லை. இந்நிலையில் தளபதி 67 படம் முழுக்க தன்னுடைய பாணியில் இருக்கப் போவதாக லோகேஷ் பேட்டிகளில் கூறி வருகிறார். இந்த படத்தின் பூஜை அண்மையில் நடந்து முடிந்தது. ஆனால் இது தொடர்பான புகைப்படங்கள் எதுவும் இணையத்தில் கசியாதபடி கவனமாக உள்ளனர். இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத், பிருத்விராஜ், சுகுமாரன், த்ரிஷா, மன்சூர் அலிகான், அர்ஜுன் உள்ளிட்டோர் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேசிய இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு கோவை வருமான வரித்துறை சார்பில் துடியலூர் பகுதியில் இளம் தொழில் முனைவோர்களுக்கான பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் தளபதி 67 குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய லோகேஷ் கனகராஜ், வாரிசு படம் வெளியாவதற்காக தான் தளபதி 67 அப்டேட் ஏதும் கொடுக்காமல் இருந்தோம். தற்போது படம் வெளியாகிவிட்டது. இன்னும் 10 நாட்களில் தளபதி 67 அப்டேட் எதிர்பார்க்கலாம். தற்போது படப்பிடிப்பு நடந்து வருகிறது என தெரிவித்துள்ளார். இதனால் விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கமலின் விக்ரம் பட ஆரம்பிக்கலாமா அறிவிப்பை போன்று தளபதி 67 படத்துக்கும் டீசர் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது.